தற்போது கிடைத்துள்ள ஆன்மீக செய்தி. டங்ஸ்டன் திட்டத்தை கைவிடக் கோரி மதுரை மேலூரில் பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். விவரங்கள். சாரா, மதுரை டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி மதுரை மாவட்டம் மேலூர் முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த டங்ஸ்டன் எதிர்ப்பு பேரணியில் அனுமதியை மீறியும் கட்டுப்பாடுகளை மீறியும் நடைபெறும் பேரணியாக மேற்கொண்டதாக கூறி தற்போது 5000 விவசாயிகள் மற்றும் பெண்கள் மீது தல்லாகுளம் காவல்துறையினர் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கானது பதிவு செய்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி, நரசிங்கப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 5000 ஏக்கர் பரப்பளவில் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசின் கனிம வளத்துறை சார்பில் வேதாந்தா நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமான இந்துஸ்தான் சிங் நிறுவனத்திற்கு ஏலம் விடுத்திருக்கிறது. இந்த நிலையில் மத்திய மாநில அரசை டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி கடந்த 2 மாதத்திற்கும் மேலாக தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. கும்மி அடிக்கும் போராட்டம், மலை மீது ஏறி நின்று போராட்டம், அதே போல கண்களில் கருப்பு துணி கட்டி போராட்டம், கடையடைப்பு போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களை இந்த பகுதி மக்கள் முன்னெடுத்திருந்தார்கள். அதன் ஒரு பகுதியாக நேற்றைய தினம் மதுரை மாவட்டம் மேலூரில் இருந்து முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இந்த டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி மேலூர் தெற்கு தெரு பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள் என நடந்தபடி பேரணியாக வந்து நரசிங்கம்பட்டி பகுதியில் கூடி அங்கிருந்து விவசாயிகளோடு சேர்ந்து மதுரை மேலூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வரை பேரணியாகவும் வாகன பேரணியாகவும் மேற்கொண்டார்கள். அப்போது மத்திய மாநில அரசுக்கு எதிராக பல்வேறு கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு பேன் டங்ஸ்டன் உள்ளிட்ட பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபயண பேரணியானது மேற்கொண்டார்கள். மேலூர் சுற்று வட்டாரத்தில் 200க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள், சிறிய லாரிகள் ஆகிய வாகனங்களிலும் வருகை தந்திருந்தார்கள். இதனால் மதுரை மேலூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமே கடும் போக்குவரத்து நெரிசலானது நிலவியது. இதனைத் தொடர்ந்து மதுரையை நோக்கி மதுரை தமுக்க மைதானம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தலைமை தபால் நிலையம் நோக்கி திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபயணம் மேற்கொண்ட நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி நடைபயணமாக வந்த விவசாயிகளை காவல்துறையினர் வெள்ளரிப்பட்டி மற்றும் சிட்டம்பட்டி, ஒத்தக்கடை ஆகிய பகுதிகளில் தடுக்க முற்பட்ட போது தடையை மீறி பேரணியானது தொடர்ந்து நடைபெற்றது. இதனையடுத்து மதுரை மாநகர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் மற்றும் சிறிய லாரிகள் சாரசாரியாக அணிவகுத்து நடந்தபடி பேரணியாகவும் 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள், பெண்கள் வருகை தந்து தமுக்கம் பகுதியில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் மத்திய மாநில அரசுக்கு எதிராக தொடர்ந்து அங்கேயும் கண்டன முழக்கங்கள் எழுப்பியவாறு மேலும் தமிழக சட்டப்பேரவையில் மதுரை மேலூர் பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்து டங்ஸ்டன் திட்டத்தை செயல்படுத்துவதை முற்றிலுமாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி பல்வேறு கட்ட முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து 5000க்கும் மேற்பட்டோர் தமுக்க பகுதியில் அமைக்கப்பட்ட சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து தொடர்ச்சியாக காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். தடுப்புகள் போடப்பட்ட பேரிகார்டுகளையும் இந்த போராட்ட குழுவினர் தகர்த்தெறிந்தார்கள். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாகவும் காணப்பட்டது. இந்த நிலையில் காவல்துறையினர் அனுமதியை மீறி பேரணியாக நடந்து வந்து தமுக்கம் பகுதியில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி தற்போது மதுரை மாநகர தல்லாகுளம் காவல்துறை சார்பில் 5000 விவசாயிகள் மற்றும் பெண்கள் மீது 2 பிரிவின் கீழ் வழக்கானது தற்போது பதிவுபட்டிருக்கிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி அருண்.